அனைவருக்கும் வணக்கம். அட் வெரி ஹாப்பி Thursday. நேற்று நம்ம சேனலில் ஐஃபோன் 12 சீரிஸ், இந்த சீரீஸில் 4 ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு டெடிகேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஐஃபோன் 12 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆனதை அடுத்து வந்து கம்ப்ளீட் ப்ரைஸ் ட்ராப் ஐஃபோனுடைய 11 சீரிஸ், அதை பற்றி இன்றைக்கி டெக் நியூஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். POCO F2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றியும் சில தகவல் ரிவீலாக இருக்குது. OnePlus 80 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. OnePlus Nord இதோட ஸ்பெஷல் எடிஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். டெக் நியூஸ் நம்பர் 344ல இன்றைக்கும் கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் மீட்டில் வந்து கூகுள் தரப்பில் வந்து சில அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட புது ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் வந்து ஒரு புது யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க கூகுளுடைய ஒர்க் பிளேஸ்க்கு. இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு iOSல இருக்கக்கூடிய கூகுள் மீட் ஆப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இனிமேல் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு கூகுள் மீட் ஆப் இருக்கும். ஸோ ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புது இன்டர்ஃபேஸ். அது மட்டும் இல்லை, ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க புது மீட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புது மீட் பட்டனை நீங்கள் டேப் பண்ணோன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். இந்த 3 ஆப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மீட்டிங் என்ட்ரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது ஸ்டார்ட் அ கால் ஆன் மீட் இன்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஷெடியூல் அ நியூ மீட்டிங் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகும். எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு புது பட்டனும் கொடுக்குறாங்க. இந்த பட்டனை நீங்கள் சூஸ் பண்ணோன்னா டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து ரியல் டைம்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து மீட்டிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது காலில் இருக்கக்கூடிய மற்றவங்க கூட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சரும் ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கூகுள் மீட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் கூடிய விரைவில் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா தற்சமயம் இது பேட்டா வெர்ஷனில் இருக்குது. கூடிய விரைவில் ஸ்டேபிள் அப்டேட்டாக எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூ பக்ஸ் ரிப்போர்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வாட்ஸ்அப்புடைய சப்போர்ட் டீமுக்கு வந்து மெயில் தான் அனுப்புகிற மாதிரி இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியே வந்து உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்போர்ட், அதாவது வாட்ஸ்அப்லேயே வந்து உங்களுக்கு பக் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு சேட் ஓப்பன் ஆகும். இந்த சேட்டில் வந்து உங்களுடைய இஷ்யூ என்ன, அதாவது என்ன பிரச்சனை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் டீட்டெயில்ஸ், எதனால அந்த இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சப்போர்ட் டீம்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த சேட் கம்ப்ளீட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக ஏதாவது பக்ஸ் ரிப்போர்ட் பண்ணனாலும் இல்லை கம்ப்ளைண்ட் சொல்லணும்னாலும் வந்து நீங்கள் மெயிலுக்கு போக தேவையில்லை, வாட்ஸ்அப்லேயே வந்து சேட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கும் அவங்களுடைய மெசஞ்சர், அதாவது சேட் ஆப்பை வந்து ரொம்ப நாளாக ரீடிசைனிங் ஒர்க்கில் இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக இந்த ரீடிசைனிங் முடிஞ்சு ஒரு புது அவுட்லுக்கில் ஃபேஸ்புக்குடைய மெசஞ்சர் ஆப் இருக்குது. இந்த புது அவுட்லுக்கில் வந்து உங்களுக்கு புது லோகோ, இந்த லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபேஸ்புக் அப்படின்னு பார்த்தாவே ப்ளூ கலரில் இருக்கும். பட் இந்த லோகோவில் வந்து உங்களுக்கு ப்ளூ அண்ட் பிங்க் கிரேடியன்ட், இன்னும் சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராம் லோகோ மாதிரி ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் அண்ட் ரீடிசைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது தீம்ஸ், புது ஸ்டிக்கர்ஸ், அதே சமயத்தில் சேட் இன்ட்ராக்ட் பண்ணுற இடமும் வந்து உங்களுக்கு புது யூசர் இன்டர்ஃபேஸோட ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் மெசஞ்சர்லையும் இந்த புது அப்டேட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் அவங்களுடைய புது ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் ஐஃபோன் 12 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதை அடுத்து இதோட ப்ரொடெசஸர் ஐஃபோன் 11 சீரிஸ்க்கான ப்ரைஸ் கட் அஃபிஷியல் ஆக்கிட்டாங்க. ஐஃபோன் 11, அதுக்கப்புறம் ஐஃபோன் 10R, ஐஃபோன் SE இதுக்கெல்லாம் ப்ரைஸ் கட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 11 பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ஆப்பிளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் வந்து இப்போ ப்ரைஸ் கட் பண்ணி வந்து ப்ரைஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ப்ரைஸ் 64 GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 68,000 கிட்ட இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 13,400 ரூபாய் ப்ரைஸ் கட்க்கு அப்புறம் வந்து ஆப்பிளுடைய ஐஃபோன் 11 64 GB வேரியண்ட் வந்து உங்களுக்கு 54,900க்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. அதே அடுத்த வேரியண்ட் 128 GB வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,900க்கும் 256 GB மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,900க்கும் வந்து இவங்க ப்ரைஸஸ், அதாவது ப்ரைஸ் கட் பண்ணி ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஆப்பிளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் உங்களுக்கு தீபாவளி ஆஃபர் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ப்ரைஸ் கட் கூடவே வந்து உங்களுக்கு ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸும் வந்து ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் 11 வந்து ஆப்பிளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 54,900க்கு வந்து உங்களுக்கு ஃபோன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஏர்பாட்ஸ் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ஃபோன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஆகிடும். ஏன்னா ஏர்பாட்ஸ் விலை வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஏர்பாட்ஸ்
பர்ச்சேஸ் பண்ணணும்னா. பட் இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆப்பிள் அவங்களுடைய ஐஃபோன் 11 உடைய பாக்ஸ்லேயும் வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இயர்ஃபோன்ஸோ இருக்காது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கிடையாது. ஃபோன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஏர்பாட்ஸோட வந்து அப்ராக்சிமேட்டாக 54,900க்கு உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்கும். அதே உங்களுக்கு ஃப்ரீ ஏர்பாட்ஸ் வேண்டாம் அப்படின்னா வந்து ஆப்பிளுடைய ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்லையும் ஐஃபோன் 11க்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் இருக்குது. ஏற்கனவே பார்த்தது இது அண்டர் 50K அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. 47,999க்கு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் வந்து அமேசானில் உங்களுக்கு அக்டோபர் 17th அவைலபிளாக இருக்கும். அங்கேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த 47,999ல் அடிஷ்னலாக நீங்கள் HDFC கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோன் 11 வந்து எதர் நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏர்பாட்ஸ் வேண்டாம் அப்படின்னா, இல்லைனா ஆப்பிளுடைய ஆன்லைன் ஸ்டோர்லையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஐஃபோனுடைய 10R அதுக்கப்புறம் ஐஃபோன் SE 2020 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் வந்து இவங்க ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இதோட ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேப்லர் காலமில் நீங்கள் பார்க்கலாம். ஐஃபோனுடைய SE 2020 64GB வந்து உங்களுக்கு 39,900க்கு அவைலபிளாக இருக்குது. அதே 128GB இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 44,900. ஐஃபோனுடைய 10R 64GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,900 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரைஸஸ் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறம் வந்து ஆப்பிள் ரிவீல் பண்ணியிருக்குது. ஸோ நீங்கள் ஐஃபோனுடைய ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இந்த ஆஃபர்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆப்பிளுடைய ஐஃபோன் 11 சீரீஸில் 11 Pro 11 Pro Max இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறது அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரோ வேரியன்ட்ஸ் ரெண்டுமே வந்து இந்தியாவில் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஐஃபோன் 11 Pro 11 Pro Max வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இது டிஸ்கண்டினியூ ஆகிடும் அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா இப்போவே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆப்பிள் அவங்களுடைய புது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன் 12 சீரிஸ் வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இந்தியாவில் ஐஃபோன் 12 சீரிஸ் ஓவர் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஷாக்கிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் மற்ற இடங்களில் வந்து இதோட ப்ரைஸ், அதாவது மற்ற கண்ட்ரீஸில் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் பேஸ் வேரியன்ட் ஐஃபோன் 12 மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 69,900க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே வந்து இதே ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு யூஎஸில் வந்து 53,500, அதே ஜப்பானில் வந்து 52,000, கனடாவில் வந்து 54,000 தான். அதே ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்தியாவில் 79,900 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் யூஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் உங்களுக்கு கம்மி, 60,000 தான். ஜப்பானில் வந்து உங்களுக்கு 59,800, கனடாவில் 63,000 தான். ஸோ இந்த மாதிரி ஐஃபோனுடைய 12 ப்ரோவாக இருக்கட்டும் 12 ப்ரோ மேக்ஸாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 20,000லேருந்து 25,000 வித்தியாசம் இருக்குது. இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணதும் குளோபலாக மற்ற கண்ட்ரீஸில் இவங்க அனௌன்ஸ் பண்ணதும். ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோன் 12 சீரிஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஎஸ் ஜப்பான் கனடாவில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31 பிரைம் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் உங்களுக்கு அக்டோபர் 17th நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா, நீங்கள் பிரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா அக்டோபர் 16th இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M31 பிரைம் அப்படின்னு சொல்லும்போது இது எக்ஸாக்டாக ஏற்கனவே லான்ச் ஆன M31 மாதிரி அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் அமேசானோட இவங்க கொலாப் பண்ணி வந்து உங்களுக்கு அமேசானுடைய பிரைமில் வந்து 3 months ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில அமேசான் ஆப்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். அதுதான் வித்தியாசம். மற்றபடி இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 16,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து அக்டோபர் 16th ஃபர்ஸ்ட் சேலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் இமீடியட் கேஷ் பேக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் HDFC கார்டு யூசர்ஸாக இருந்தீங்கன்னா, அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் 10% கேஷ் பேக் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் கேலக்ஸி M31 பிரைம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அக்டோபர் 16th அன்றைக்கி அமேசானுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது சிப்செட்டும் பார்த்துருந்தோம், இதோட கேமரா செக்மெண்ட்டும் பார்த்துருந்தோம். அதாவது ரெட்மியுடைய நோட் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 720, நோட் 10 ப்ரோ வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 750Gயில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகும்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலையும் வந்து லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. எஸ், இது இந்தியாவில் நவம்பரில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஆனால் இந்தியாவில் இது லான்ச் ஆகும்போது ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸாக இல்லாமல் போக்கோ பிராண்ட்
பிராண்டு கீழே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம், இசிசி சர்டிஃபிகேஷனில் வந்து ரெட்மியுடைய ஒரு மாடல் நம்பர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து போக்கோ பிராண்டு கீழே வந்து இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் வந்து இந்தியாவில் போக்கோ பிராண்டு கீழே இவங்க கொடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் போக்கோ F2 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம், போக்கோ F2 108 மெகா பிக்சலில் ரெட்மி நோட் 10 சீரிஸுடைய ரீபிராண்டட் வெர்ஷனாக தான் இந்தியாவில் வரும். ஸோ OnePlus 80 ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நேற்று நம்ம டெக் நியூஸில் பார்த்தா அதே ப்ரைஸ் தான். பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 42,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB 128GB, அதே 12GB 256GB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். Snapdragon 865 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் HDR10+ல இவங்க கொடுக்குறாங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சர், 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல். இந்த ஃபீச்சர்ஸோட இது HDR10+ சப்போர்ட் பண்ணும். டூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் OnePlus 80 ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்வா மெரைன் கிரீன், அதுக்கப்புறம் லூனார் சில்வர். ஸோ ரெண்டுமே அட்டகாசமாக இருக்குது. ஸோ இந்தியாவில் OnePlus 80 லான்ச் ஆயிடுச்சு. இது கூடவே OnePlus Buds 10mm டைனமிக் டிரைவர், அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட இந்தியாவில் 3190க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரெண்டு கலர்ஸில் கொடுத்துருக்காங்க, ஒயிட் அண்ட் கிரே. அது மட்டும் இல்லை, இதுக்கு இனாகுரேட்டரி ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சேலில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2990க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் OnePlus உடைய பட்ஸிங்க. ஸோ OnePlus 80 லான்ச் இவெண்ட்லேயே OnePlus Nord உடைய ஸ்பெஷல் எடிஷனும் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸாக்டாக OnePlus Nord என்ன ஸ்பெசிஃபிகேஷனோ அதே தான். உங்களுக்கு Snapdragon 765G குவாட் கேமரா எல்லாமே அதே மாதிரி தான். பட் இதோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரே ஆஷ், இந்த கலரில் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம டெக் நியூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இந்த கலர் வேரியண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ தான் ஸ்பெஷல் எடிஷன் இந்த பேரில் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 29,999க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, OnePlus Nordல அடுத்த சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் N10 N10 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் லான்ச் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் N100 வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்த டெக் நியூஸில் இப்போ N10ம் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் NBTCயில் வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்தியாவில் OnePlus Nord சீரிஸில் வந்து இன்னும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் கூட விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். OnePlus Nord ஸ்பெஷல் எடிஷன் என்ன கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த வீடியோவில் சொல்லுங்கள். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், OnePlus Nord ஸ்பெஷல் எடிஷன் என்ன கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ நேற்றுக்கு இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் KN95. ஸோ நிறைய பேர் சரியான பதில் சொன்னீங்க. இதில் வின்னர் வந்து திஷால். ஸோ கங்க்ராச்சுலேஷன் திஷால். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.